அடுத்த ரவுண்ட் 1 மேட்ச் யாராருன்னு பார்த்தீங்கன்னா மன்னார்குடி வெர்சஸ் சேலம். ஸோ டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணுறாங்க இங்கே மன்னார்குடி. இந்த மேட்ச்சுக்கு 5 ஓவர் 4 பவுலர், முதல் ஓவர் மட்டும் காமன் பவர் பிளே. இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்னா மாத்துக்கை ரஞ்சித் இருக்காங்க. நான் செகஷனில் மிஸ்டர் 360 பிரதாப். மன்னார்குடி டிராகன் பாய்ஸ் வெள்ளப்பவத்தியார். ஸோ கவி முதல் ஓவர் போடுறாங்க. ஸ்ட்ரைக்கில் மாத்துக்கை ரஞ்சித். ஆஸ்கர் சிசிக்காக மடக்கி கொடுத்துருக்காரு. ரொம்ப கவர் பண்ணணும், ரொம்ப பெரிய ட்ரை இருந்தாலும் பவர் பிளேங்கிற காரணத்தினால கவர் பண்ணி எடுக்க முடியல. 2 எடுத்திருக்காங்க முதல் பந்தில். செகண்ட் ஓவரில் பெரிய வீசுக்கு போனாங்க. தற்பால் ஓவரில் ஐடேரி இருக்க காதுக்காத வெளியே போதான்னு பார்த்தா போட்ட பவருக்கு தலையை தாண்டி போகிற 6 கொடுக்குறாங்க. 3வது பந்தில் 6 அடிச்சிட்டாரு. கவி டு ரஞ்சித். லோ ஃபுல் டாஸ். 1 டவுன் நீல போய் ஆனாரு. பலிக்கு பலி 6 அடித்த பேட்ஸ்மேன் ஆட்டம்ல செஞ்சுருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் மணி. கவிட் அந்த அடுத்த பந்து கம்ஃபர்டபுளாக ஆட உள்ள கேப்பில் போகுது. சிங்கிள் எடுப்பாங்க அந்த பந்தில். ஸ்ட்ரைக்கில் பிரதாப் அப்படிங்க பேட்ஸ்மேன். பிடிக்கிற முதல் பந்து யார்கர் விழுந்திருக்கு. குட் ஸ்டாப், வேறு லெவல். ஸோ எந்த பவர் பிளே அந்த முதல் ஓவர் முடிவில் ஸ்கோர் 9, ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க இங்கே சேலம். ஆஸ்கர் சிசி. செகண்ட் ஓவர் பிரகாஷ் போட வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் மணி முதல் பந்து எதிர்பார்த்தோட எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்துச்சு. விக்கெட்டுக்கான அப்பீல் இருக்குது. படலை, எனக்கு தெரிஞ்சு படம் தான் சொல்லியிருக்கேன். செகண்ட் ஒன் கீப்பரால் தடுக்க முடியாது. பின்னாடி ஒரு ஃபீல்டரு கொஞ்சம் ஒய்டாக வச்சுருந்தாங்க. பவுண்டரி லைட்டை தடுத்துருக்காரு. ரன் அவுட்டுங்க அது 2ல். ஸ்விட்ச் ஹிட்டில் 4க்கான நல்ல சான்ஸ் இருக்குங்க. எஸ், பவுண்டரி எடுத்துகிட்டு வந்துட்டார். 4th ஒன் சிங்கிள் கிடச்சிருக்கு இந்த பந்து. அஜித் அவர் பிடிக்கிற முதல் பந்து நல்ல பிளே, குட் பிளே. தூக்க பார்க்கல, சிங்கிள் ஆடுறாரு. அங்கே மிஸ்ஃபீல்டு காரணமாக எக்ஸ்ட்ரா ஒரு ரன் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் சிட்டருங்க கையிலே விழுந்து போச்சு. ஃபார்வர்டு பாயிண்டில் ஃபீல்டர் இருந்தார். ஸோ 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 18. இது வரைக்கும் 3 விக்கெட் இருக்காங்க சேலம். ஆஸ்கர் சிசி. ஸோ நெக்ஸ்ட் ஒரு கவி போட வந்திருக்காங்க. அவருக்கு 2வது ஃபஸ்ட் ஒன் ஒரு சுவிட்ச் இட்டு பேட் எடுக்கிறதுக்குள்ளே வேகமாக வந்திருக்கு பந்து. செகண்ட் ஓவரில் மறுபடியும் சுவிட்ச் இட்டுக்கான முயற்சி மேலே பட்டிருக்கு. சிங்கிள் எடுக்கிறாங்க இதில். ஸ்ட்ரைக்கில் ஜாக் நியூ பேட்ஸ்மேன். அவர் பிடிக்கிற முதல் பந்து ஆமாம் சம வேகம் வருது அவர் கையிலேருந்து. 4th ஒன் ஷாட் இன்ஃபீல்டை கன்ஃபார்மாக கிளியர் பண்ணிட்டாரு. ஐயோ, அங்கே எதிர்காலத்தில் வந்து உள்ளே வர வாய்ப்பு இருக்குது. வெரைட்டி போடுறாரு, கண்டிப்பாக விட மாட்டான்னு. ஏஸ் விடலை. பவுண்டரி லைன்ட்டை தடுத்துட்டாங்க. 3 இதில். கவி டு பிரதாப் அடுத்த பந்து க்ளீன் போல்டுங்க. க்ளீன் டிமி போகுது. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சிவலி. கவி டு சிவலி. ஓய்யோ, மிட் ஆஃப் வச்சுட்டாங்க, லாங் ஆஃப் வைக்கலை. ஓவர் மிட் ஆஃப் அங்கே தவறு பண்ண 4 போயிடுச்சு. பிடிக்கிற முதல் பால் 4 கொண்டு வர்றாரு இங்கே சிவலிங்கம். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 26, 4 விக்கெட் விட்டுருக்காங்க சேலம். ஆஸ்கர் சிசி. நெக்ஸ்ட் ஒரு செல்வா போட வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் மோகன். சரியாக அப்பல்ல ஒரு சிங்கிள் எடுத்துக்கிட்டாங்க. சிவலிக்கு ஸ்ட்ரைக் மாற்றி விட்றாங்க. செகண்ட் ஒன் சிவலி மேலே பட்டிருக்கு. ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க இதில். தர்பாடு ஓவரில் ஸ்ட்ரைக்கில் மோகன் லோ ஃபுல் டாஸ் வாங்கிட்டாரு. குட் ஷாட். எக்ஸ்ட்ரா கவரில் டைமிங்க்கு மினிமம் 2 கிடச்சிரும். தவறு பண்ணாமல் எடுத்து போடணும்னு சொல்லும்போது தட்டி விட்டாருங்க. 2 3ஆம் வருதுங்க. ஸ்லோவர் ஒன் தூக்கி போட்டிருக்காரு. எடுத்தால் பெரிய விக்கெட்டாக இருக்கும். டாப் எட்ஜில் ஐயோ கேட்ச் ட்ராப்பு. பட் ரன் அவுட் மூலியமாக சிவலியோட விக்கெட் பறிபோகுதிங்க. ஐ திங்க் லாஸ்ட் ரிமைனிங் இந்த ஓவரில் லோ ஃபுல் டாஸ் ஸ்லோவாக போடுறாரு. 3 விடுற பந்து நல்ல ஃபீல்டிங், சூப்பர் ஃபீல்டிங். அதனாலேயே டபுளை கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் தன்ராஜ்.
செல்வா டு தன்ராஜ் ஸ்லோவர் ஒன் ஸ்லாக் பண்ண பார்த்துருக்காரு. செம்ம ஐடியா ஏறி இருக்கு. பார்த்து ஐயோ ஐயோ விழுந்தும் ட்ரை பண்ணியிருக்காருங்க. வேற லெவல். அங்கே பார்த்து தான் எடுக்கணும். 2 அதில் 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 34. இது வரைக்கும் 5 விக்கெட் விட்டுருக்காங்க. சேலம் ஆஸ்கர் சிசி. இந்த இன்னிங்ஸோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பார்த்து காலி வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் மோகன். முதல் பந்து கொஞ்சம் ஆஃப்ஸில் ஏறி போனார். ஐயோ பவுன்ஸே இல்லைங்க. காலில் போட்டிருக்கு டாட்டு. செகண்ட் ஒன் ஷாட்டுங்க. ஃப்ரம் த பாட்டம் டு த டாப் ஓவர் த ஃபென்ஸ். தலையை தாண்டி போகிற 6. தேர்ட் பால் ஓவரில் காலி டு மோகன். சரியாக அப்பல்ல. நோ மேன்ஸ் லேண்டில் சேஃபாக விடுவோம். 2 விடாமல் எடுத்து போடணும். 2 நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. 2 ரன் இதில். அடுத்த பந்து மேலே பட்டிருக்கு. காலி டு மோகன். கம்பேக்கிங் பாலாக இருந்திருக்கு. ரன் அவுட் இங்கே. நியூ பேட்ஸ்மேன். லாஸ்ட் ஒன் இந்த இன்னிங்ஸில் பிடிக்கிற முதல் பந்து பாடி லைனில் வந்த பந்து அப்படியே சுவாட்டி விட்டார். பிடிக்கிற முதல் பால் 4 அடித்து இந்த இன்னிங்ஸை முடிக்கிறாங்க. இங்கே முதல்ல பேட்டிங் முடிச்ச சேலம் ஆஸ்கர் சிசி 46 அடிச்சிருக்காங்க. 30ல் 47 இப்போ டார்கெட் மன்னார்குடிக்கு. செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆக போகுது. இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் அஜித். ஸோ நான் ஸ்ட்ரைக்கர்ஸ் எண்ணில் மணி இருக்காங்க. சேலம்காரங்க முதல் ஓவர் போகிறதுக்கு தன்ராஜ் வந்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர். முதல் பந்து தெளிவான யாருக்கு எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. டாட்டோட ஸ்டார்ட் ஆகுது செகண்ட் இன்னிங்ஸு. செகண்ட் பால் தன்ராஜ் டு அஜித். ஷார்ட் கவர்ஸ் ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. மணி எங்கள் ஃபீல்டர் அதில் ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ட்விஸ்ட் மணி. தேர்ட் பால் ஓவரில் தன்ராஜ் சரியாக பாடல தரையோட போயிருக்கு. அங்கே மிஸ்டர் 360 பிரதாப் லாங் ஆன் ஃபீல்டரு சிங்கிள். ஃபோர்த் ஒன் யாருக்கான முயற்சின்னு நினைக்கிறேன். லோ ஃபுல் டாஸ். சாமா ஃபீல்டிங் சூப்பர் ஃபீல்டிங். அங்கே சிங்கிள் இதுலேயும். பந்து ஸ்ட்ரைக்கில் மணி கிராஸ் போனார். பந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் சைடில் இருந்துச்சு. கடைசி பந்து ஐயோ பின்னாடி போத்துருச்சுன்னா 4 நல்ல சான்ஸ். விரட்டி போகிறாரு. தடுக்க முடியாதுங்க. பவுண்ட்ரியோடு இந்த ஓவரை முடிக்கிறாங்க. செகண்ட் ஓவர் முருகேசன் போட வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் அஜித். முதல் பந்து சரியாக படலங்க தெளிவாக. அங்கே தன்ராஜ் பவுலிங் போட்ட தன்ராஜ் கையிலேயே விழுந்து போச்சு. பிரேக் த்ரூ கொடுக்குறாங்க செகண்ட் ஓவரில் முதல் பந்துலேயே. செகண்ட் ஒன் ஓவர்லேயே லெஃப்ட் எடுத்தாருங்க. நல்லா விலக்கி போட்டார். தேர்ட் பால் ஓவரில் லோ ஃபுல் டாஸ். பாட்டம் மேனை யூஸ் பண்ணார். பட் ஸ்ட்ரெயிட் டு ஃபீல்டர். எஸ் கையிலேயே விழுந்து போச்சு. காமிஸ் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் அவருடைய முதல் பந்து ஸ்லாட்டில் இருந்த பந்து ஆண்டர் த பால் போய் தூக்குனார். பெரிய ட்ரை இருந்துச்சு. ஆனாலும் பெரிய ஆறா வெளியே போயிருக்குங்க. போன பால் வைடி சாரி அந்த பால் ஸ்லோவர் ஒன் லோ ஃபுல் டாஸ். கையில் ஒரு நிறைய சான்ஸ் இருக்குங்க. நைஸ்லி டேக்கனுங்க. அடுத்த விக்கெட் எடுக்கிறாங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் நாகராஜ். அடுத்த பந்து ஸ்ட்ரைட் டு ஃபீல்டர் டாட் பாலோட ஸ்டார்ட் ஆகுது. அவரோட இன்னிங் 2 ஓவர் முடியல. ஸ்கோர் 14. இது வரைக்கும் 3 விக்கெட் விட்டுருக்காங்க. செகண்ட் ஓவர் தன்ராஜ் போடுறாங்க. அவருக்கு இது 2வது ஓவர். ஸ்ட்ரைக்கில் மணி. முதல் பந்து பெரிய ரீஜனாக இருந்தாலும் பெரிய கேப்பில் போயிருக்கு. 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி எடுத்துகிட்டு வராரு முதல் பந்துலேயே. செகண்ட் பால் ஓவரில் நல்ல யாருக்கு கம்பேக்கிங் பால் சிங்கிள் எடுக்கிறாங்க. முயற்சியா த்ரோ செம்மையாக வந்துருக்கு. ஐயோ டூ க்ளோஸ் டு செம்ஸ். காலில் போட்டிருக்கு. 2 எடுத்துருக்காங்க இந்த பந்தில். வந்து ஸ்லோவர் ஒன் கையிலே தெரிஞ்சு கையை திருவி விட்டார். பந்து கிராஸ் போனார். பால் எக்ஸ்ட்ரா பேஸோட போட்டிருக்காங்க. கான்ட்ராஸ்டாக இருக்குது. ஸ்லோவர் ஒன் இந்த பேஸை எக்ஸ்ட்ரா பண்ணிட்டார். போன பால் ஐடியா சாரி பால். இந்த பால் நேராக தூக்கி காலில் சிங்கிள் எடுக்கிறாங்க. வட்டி விட்டார் ஸ்கொயர் லெக்கில். தரையோட பேருக்கு சிங்கிள் கிடைக்கும். டபுள் ஓட்டாங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 3 விக்கெட் 24 ஆடி இருக்காங்க. மன்னார்குடி
மீதமுள்ள 12 பால் உங்களுக்கு 23 தேவை. நெக்ஸ்ட் வரீங்க பாபு நியூ பவுலர் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டைக்கில் மணி அவரோட முதல் பந்து செம்ம ஷாட்டு ப்ரோ. அவர் ரெடியாக நின்று ஆர்க்கில் வந்த பந்து அவுட் ஆஃப் த பார்க்குன்னு கொடுத்துட்டாருங்க வெளியே. செகண்ட் பால் ஓவரில் பாபு 2 மணி ஷாட். இந்த தடவை நல்லாவே பாட்டம் ஹேண்டை யூஸ் பண்ணாரு. கிராஸ் பண்ணி 4ங்க 6-4ன்னு 10 ரன் பக்கா வந்துருச்சு முதல் 2 பந்தில். சேஞ்சிங் பவுலிங் 16th ஓவரை கண்டினியூ பண்ணுறாங்க. நல்லா யாருக்கு ஷார்ட் கவர் ஃபீல்டை கையில் அடிச்சுட்டே ஓடிருக்காங்க. மீதமுள்ள 9ல் உங்களுக்கு 12 தேவை. அப்போ பார்த்துருக்காரு லெக் பை சிங்கிள் எடுக்கிறாங்க. அதுலேயும் ஷாட் போட விரும்பலை. ஸ்ட்ரைக்கில் மணி இருக்காங்க. லாஸ்ட் ஒரு மணி இந்த ஓவரில் சரியா அப்பல்ல. ஐயோ லாங் ஸ்டாப்புக்கு போயிட்டுருக்கு. சிவலி விரட்டி போக தடுக்க முடியும்னு பார்ப்போம். இப்போ 2 எடுக்கிறாங்க. அங்கே பவுண்ட்ரியே போயிடுச்சுங்க. மேட்சை மாற்றக்கூடிய பவுண்ட்ரியாக இருக்கான். கடைசி ஒரு பால் பாக்கியிருக்கு இந்த ஓவரில். 7-7 தேவை. பாட்டம் ஹேண்டை யூஸ் பண்ணாரு. குத்த எக்ஸ்ட்ரா பம்பா ஆகக்கூடாது. கரெக்டாக ஃபீல்டிங் பார்த்துருக்காங்க. தெளிவான ஃபீல்டு. அதனால இன்னும் 6 பந்துகளை சந்தித்து 5 ஓட்டங்கள் பெற்றால் 5 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 3 விக்கெட் விட்டு 42 ஆடி இருக்காங்க. இங்கே மேட்ச் க்ளோஸாக போகுது. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் தனபால் போட வந்துருக்காங்க. 6 கஞ்சி தேவை. முதல் பந்து தனபால் அவர் வந்து அவன் செம வேகம் வந்திருக்கு. அக்ராஸ் போய் பார்த்தாரு. டாட் பால் சொல்லியிருக்காங்க. செகண்ட் பால் ஓவரில் 5 கஞ்சி தேவை. உள்ளே வச்சு அங்கிட்டு ஓட பார்க்குறாங்க. அதரனில் ஐயோ அடிக்க முடியலங்க. சிங்கிளை எடுத்துட்டாங்க. 4-4 தேவை. தனபால்ட்டு இந்த மணிக்கு அடுத்த பந்து சரியா அப்பல்ல. பட் கேப்பில் போகுதுங்க. லாங்காக வச்சுட்டாங்க. மீட்டாப்பில் ஃபீல்டர் கிடையாது. சிங்கிள் எடுத்திருக்காங்க. 3-3 தேவை. நேராத்துக்கு காலில் பேட்டில் படித்தாங்க எனக்கு தெரில. அதில் ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. 2-2 தேவை. சரியா பட்ல சுத்திட்டாரு. ஷார்ட் அந்த ஃபீல்டர் கையிலே விழுவுது. விக்கெட். மேட்ச் செம்ம க்ளோஸாக போகுது. ரவுண்ட் 1 மேட்ச்சு. சிவா ஸ்டைக்கில் நியூ பேட்ஸ்மேன். லாஸ்ட் 1-2 தேவை. 1-1 ட்ரா. சூப்பராக ஒரு போகும். ஸ்ட்ரெயிட் டு ஃபீல்டர். ரன் அவுட்டுங்க. மேட்சை ஆஸ்கர் சிசி ஜெயிக்கிறாங்க. ரொம்ப க்ளோஸாக போன மேட்ச்சு. ஒரு எண்ணில் மணி சூப்பராக அடிக்கின்றாரு. லாஸ்ட் ஓவரில் வந்து மேட்சை தனபால் தன்ன டீம் கை கொண்டு போயிருக்காருன்னு சொல்லலாம். ரவுண்ட் 1 மேட்ச் பிட்வீன் சேலம் ஆஸ்கர் சிசி வெர்சஸ் மன்னார்குடி டிராகன் பாய்ஸ். சேலம் ஆஸ்கர் சிசி இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க.